லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா பவர்ட் பை கேஏஜி டைல்ஸ். தமிழா நிகழ்ச்சியில் எப்பொழுதும் இருவேறு கருத்துக்கள் கொண்ட இரு சாராரை வைத்து பேசுவது தான் வழக்கம். இன்றைக்கி இரண்டு பக்கம் இருப்பவர்களும் ஒரே கருத்துள்ளவர்கள் தான், ஒரே சாரார் தான். அப்போ இவர்கள் யாரை பற்றி பேசுகிறார்கள், இவருக்கு எதிர்நிலையில் இருப்பவர் அல்லது எதிரில் இருப்பவர் யாருன்னு யோசிச்சிங்கன்னா சமூகம்னு வச்சுக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி. அதனால தான் இன்றைக்கி பேச நினச்சது காதல் திருமணம் செய்த தம்பதிகள் வர்சஸ் சமூகம்னு. காதல் திருமணம் தொடர்ச்சியாக சங்ககாலம் முதல் இன்னைக்கு வரையும் ரொமான்டிசைஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. உலகத்தின் சிறந்த விஷயம் காதல் தான். ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் தானே தேர்ந்தெடுப்பது என்பது தான் மிகச்சிறந்த ஒரு வளர்ந்த சமூகமாக இருக்க முடியும். ஆனால் அப்படி தங்கள் துணையை தாங்களே தேர்ந்தெடுத்த தம்பதிகள் வாழும்போது அவர்களை இந்த சமூகம் எவ்வாறு பார்க்கிறது என்பது இருக்குல்ல, அது இத்தனை ஆண்டு காலத்தில் மாறி இருக்கான்னு பார்க்கணும்ல. உங்களுக்கு திருமணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 37 வருஷம். 37 வருஷம் ஆச்சா? 37 வருஷத்துக்கு குறைவாக இருக்குது யார் அடுத்து? 30 வருஷம். 30 வருஷம் ஆச்சா? ஓகே, அதை விட குறைவாக இருக்குது எங்களுக்கு 21 வருஷம். 21 வருஷம். ஓகே, 37 வருஷம் என்பது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய எல்லா மாற்றங்களையும் கண்ணெதிர்க்க பார்த்துருப்பீங்க 37 வருஷத்தில். அதில் இளம் தம்பதி வரை வந்திருக்காங்க. இவர்களை சமூகம் என்னவாக பார்க்கிறதுன்னு அலசு நினைச்சோம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே காதல் திருமணம் செய்தவர்களுடைய விழுக்காடு மிக குறைவாக இருப்பதாக ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை. 1% குறைவான்னு சொல்கிறாங்க. ஆனால் டேட்டா கேட்டால் யார்ட்டையுமே டேட்டா இல்லை. கடைசியில் அவங்க எந்த டேட்டா எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா, பதிவு செய்யப்பட்ட திருமணங்களில் காதல் திருமணங்கள் 1 விழுக்காடு குறைச்சா இருக்குது. அப்போ காதல் திருமணம் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ நடக்குது? 1% தான் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தா இல்லை, கூட நடக்குது. ஆனால் காதல் திருமணம் செய்தவர்கள் இன்றைக்கும் போய் பதிவு செய்ய முடியாத சூழலில் தான் இருக்குது இந்த சமூகம். அவங்க சிறப்பாக வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பதிவு செய்கிறாங்களான்னு இல்லை, அப்போ அது கணக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்போ இதை தடுக்கிறது எது? காதல் திருமணம் செய்தவர்களை சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் என்று சொல்வது உண்டு. சாதி மறுக்கணும்னு யாரும் காதலிக்கலை. காதலித்தோம், சாதி தடையாக இருந்துச்சு, மறுத்துட்டோம் இல்லையா? வலுக்கட்டாயமாக போய் நான் வேற ஒரு சாதிலாம் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சி போகல. அப்போ இது சாதி மறுப்பு திருமணம் என்பது ரெண்டாவது தான் சொல்லணும். முதல்ல சொல்கிறது காதல் திருமணம் தான். அப்போ அவர்களின் வாழ்வில் சாதி என்னவாக இருந்திருக்கிறது, அது என்னவாக மாறி இருக்கிறது, இதெல்லாம் தொட்டு பேசும்பொழுது அவர்களே அவர்கள் குடும்பத்தார் என்னவாக பார்க்கிறார்கள். இத்தனை கேள்வி வருது இல்லை? இத்தனை கேள்வி வரும் பொழுது இத்தனை ஆண்டு காலத்தில் இது மாறி இருக்கிறதான்னு ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் பாத்திரணும்னு நினச்சோம் நிகழ்ச்சியில். நீங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக காதலிச்சு இந்த சமூகத்தில் ஆமாம் நாங்கள் காதல் திருமணம் செஞ்சவங்க தான் சத்தமாக சொல்கிறதுக்கு முன் வந்தீங்கல்ல. முதல்ல இந்த உங்களுடைய மனைவியாக போகிறவரை நீங்கள் சந்தித்தது காதல் தருணம் எதுன்னு சொல்ல முடியுமா? 1979 காதலிச்சேன் சார். நான் காதலிக்கும் போது ரொம்ப எதிர்ப்பு இருந்தது அங்கே வீட்டில். இல்லை, நீங்கள் முதல்ல அவங்கள பார்த்தது கேட்குறேன்னா? பார்த்தது 78 பார்த்தேன். 78? 1978. எங்கே? ராயபுரம். ராயபுரத்துலையா? ஓகே. எப்போ உங்களுடைய சந்திப்பு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் சந்திப்பு எங்கள் சித்தி வீட்டுக்கு வருவாங்க. சரி. அப்போது நம்ம வீடு எதிர் வீடு. அப்போ நாங்கள் ஒருத்தர் பார்க்குறது தான். அப்போ நமக்கு அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் சில காலம் அப்படியே கடந்து போச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் அங்கே சித்திக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு விருப்பமாக இருக்குது, அங்கே வீட்டில் சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அவங்க சித்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் வச்சுக்கூடாது, நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம், அவங்க அம்மா அப்பா என்ன விருப்பப்படுறாங்களோ அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் இவ்வளோ தனியாக சந்தித்தேன், மெரினா பீச்சில் சந்தித்தேன். மெரினா பீச்சில் சந்திக்க வர சொல்லி எப்படி சொன்னீங்க? நான் இப்போ ஒரு வாட்டி வந்தாங்க வீட்டுக்கு, அங்கே சித்தி வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது அங்கே நான் சொன்னேன் மெரினா பீச்சில் பார்ப்போமா அப்படின்னு. சரின்னு சொன்னாங்க. அப்போ சீரணி அரங்கம்லாம் இருந்தது. சீரணி அரங்கம். ஆமாம், இப்போ சீரணி அரங்கம். அது சீரணி அரங்கம்ங்கிறது மெரினா பீச்சில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஒரு மேடை இருந்தது ஃபஸ்ட்டு. அப்போது நான் கூப்பிட்டேன். சீரணி அரங்கம் இடம் சொல்லிட்டீங்க, லொக்கேஷன் சொல்லிட்டீங்க. ஆமாம், சீரணி அரங்கம் வந்துடுமா, வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கொடுங்க. மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்துக்கு வாங்க 1978 சொல்லும் பொழுது உங்களுக்கு நீங்கள் ஏன் உடனே சரி வந்துடுறேன்னு சொன்னீங்க? இல்லை, ரொம்ப நாள் பழக்கம் தான். ஆனால் பேசுனது கிடையாது. நமக்கு பேசக்கூடிய சந்தர்ப்பமும் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்ததுனால சரி அப்படின்ட்டு நம்ம விருப்பப்பட்டு தான். உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு? ஆமாம். என்ன சொன்னார் நான் உங்களை ரொம்ப விருப்பப்படுறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படி சொன்னார். நீங்கள் அப்போவே சம்மந்தம் தெரிவிச்சிட்டீங்களா சீரணி அரங்கத்தில் வச்சு? ஆமாம், முதல்ல இருந்தே அவருடைய குணம் எங்கள் சித்தி சித்தப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அன்பானவர், பண்பானவர்.
அவராலும் ஒரு ரவுடிதானம் இருந்தாலும் ஒரு அன்பா நடந்துப்பாரு, நேர்மையா பேசுவார். அப்போ வீரமகன் மாதிரி இருப்பாரு. அன்பானவர் பண்பானவர்லாம் இப்ப நான் 30 வருஷம் கழிச்சு இல்ல இது இப்போ கழிச்சு இல்ல, அது முன்னாடி லுக் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுனால அவங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் அன்பானவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவர் பேச்சு கொஞ்சம் தான் பேசுவார், அதிகம் எல்லாம் பேச மாட்டார். கொஞ்சம் பேசும்போதே நம்ம புரிஞ்சுக்கிட்டது. அந்த வயசுல அவ்வளோதான் புரியும் நமக்கு. இப்போனா நம்ம நிறைய சொல்லலாம், அப்போனா அவ்வளோதான் தெரியும். அதில் ரொம்ப விருப்பப்பட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் முதல்ல சந்திச்ச அனுபவம்? ஸ்கூலில் தான் பார்த்தேன் சார். ஸ்கூல்லையா? ஆமாம். ஸ்கூல்ல நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல்லையா? ஸ்கூலில் சார். எத்தனை படிச்சிருந்தீங்க? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும். அவங்க அப்போ என்ன படிச்சிட்டு இருந்தாங்க? அவங்களும் 11th ஸ்டாண்டர்ட். ரெண்டு பேரும் ஒரே கிளாஸா? இல்லை, நான் வேறு சயின்ஸ் குரூப் பயாலஜி, அவங்க வந்து காமர்ஸ் குரூப் சார். தமிழ் இங்கிலீஷுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து? ரெண்டு பேருமே ஒன்றா தான். ஒரே கிளாஸ் தான் அது? இல்லை சார், வேற வேற ஓகே கிளாஸ். ஓகே, வேற டீச்சர் ஒரே டீச்சர். ஓகே. என்னோட நோட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அதை வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து இதான். ஓகே. அவங்க கிளாஸ் ரூமில் முதல்ல பார்த்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2005 சார். இல்லை வருஷம் ஓகே. 2005ங்கிறது நான் சொல்கிறது முதல்ல வகுப்பறையில் அவங்கள பார்த்தது ஞாபகம் இருக்கா? ஜூன் 10ஆம் தேதி. என்னங்க இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கீங்க? அது ஸ்கூல் ரீஓப்பன் இல்லை சார், அதனால ஞாபகம். ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்களா அவங்கள? ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். துருத்துருன்னு சுற்றிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதனால அதுக்கு முன்னாடி நான் படித்ததில் ஃபுல்லாகவே பாய்ஸ் தனி ஸ்கூல். ரைட். பாய்ஸ் ஸ்கூலில் படித்ததுனால நீங்கள் அன்றைக்கி வந்து எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் பார்த்தீங்க, அதில் அவங்களையும் பார்த்தீங்க? ஆமாம் சார். இல்லை, கொஞ்சம் துருத்துருன்னு சுற்றிட்டு இருப்பாங்க, ஸ்கூலில் சிரிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கே ஓடிட்டு இருப்பாங்க, அது பிடிச்சிருந்தது. ஓகே. அவங்ககிட்ட கொடுங்க. உங்கள்கிட்ட எப்போ தெரியப்படுத்தினாரு காதல் அவர்? 11th எண்டில் சொல்லிட்டாரு சார். பட் 11th சொல்லிட்டாரு அவங்ககிட்ட வந்து? சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இல்லை, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன், இப்போ இல்லை காலேஜ் முடித்ததும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை பையனோட நிச்சயம் பண்ணாங்க, வெத்தலை கொடுத்து வாங்குறது. ஸோ அதனால் நான் இவர்கிட்ட ரொம்ப பயந்து சொல்லும் போது 12th முடித்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது மேரேஜ் பண்ணிட்டோம். 6 months. எனக்கு புரியல, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. உங்களை மாட்டி விடுவான்னு தெரிலது. +1 படிக்கும்போது உங்களுக்கு வயசு 18 ஆயிருக்கும். கரெக்டு. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது 17 years முடிஞ்சு 18 years அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதான் 18 வயசு ஆயிடுச்சு, திருமண வயது ஆயிடுச்சு உங்களுக்கு. சரி, உங்கள் கூடவே படிச்ச அவருக்கு 18 தானே ஆயிருக்கும்? ஆமாம் சார். எப்போ 18 வயசு? நான் ஒரு முதல்ல 17 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன்னு சொன்ன பொழுது இவர் பாலை பார்த்தா அப்படி தெரியலேன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது 18 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார். உங்களுடைய கணவரை முதல்ல சந்திச்சது எப்போ ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இருக்குது சார். எங்கள் வீட்டுக்கு எங்கள் அண்ணனோட தான், நான் அண்ணனோட ஃப்ரெண்டு இவர். அடிக்கடிக்கு கிரிக்கெட் ஆடுறதுக்கு எவ்ரி சண்டே வருவாங்க. நான் அப்போ பார்த்தது இல்லை ஆக்சுவலாக, இவரை தெரியவே தெரியாது இவரை. ஆனால் இவர் என்னை பார்த்துருக்காரு போல இருக்குது. நான் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் வருவாங்களா வீட்டுக்கு? ஆமாம், எல்லாருமே வருவாங்க. எங்கள் வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே எல்லாரும் ஈவினிங் முடிச்சுட்டு கேம் முடிச்சுட்டு வந்து அப்படியே தண்ணி குடிச்சிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. இவங்க பார்த்துருக்காங்க, நான் பார்த்தது இல்லை. நான் எல்லாரோடையுமே சோஷியலாக மூவ் பண்ணுற ஆள் எப்போவுமே. எங்கள் ஊர்லேயே என்னை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஊரில் சைக்கிள் எடுத்துன்னு சுற்றின ஒரே ரவுடின்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு தான். ஆமாம். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 94ல் சார். 94லையா? 94ல். எங்கள் வீட்டிலேருந்து 2 தெரு தள்ளி தான் இவங்க வீடு. ஆனால் அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ இவங்க வரும்போது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு குல்ஃபிக்காரன் வந்தான், பெல் அடிச்சுட்டே வந்தான். சரி இவர் வாங்கி கொடுத்தாரு, சாப்பிட்டேன், அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு குல்ஃபிக்காக காதலிக்க ஆரம்பிச்சாருங்க? இல்லை, நான் இவங்களை பார்த்தது வந்து நாங்கள் 88ல் வந்தோம். அப்போவே தெரியும், நாங்களாம் ஒன்றா அந்த ஏஜ் பசங்க கூட கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கும் போது ஒரு டீம் செட் ஆகிடுச்சு. விளையாடிட்டு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ எதாக இருந்தாலும் எல்லாம் விளையாடிட்டு அங்கே தான் அவங்க வீட்டில் தான், இவங்க வீட்டில் தான் வைப்போம். இவங்க வீடு ஒரு போர்ஷன் கட்டியிருந்தது, ஒரு போர்ஷன் கட்டலை. ஸோ அந்த இடத்துல வச்சு விளையாடிட்டு இருந்தோம். எல்லோரும் வருவோம், எல்லோரும் போவோம், எல்லாருமே தான் பேசிகிட்டு இருப்போம். எனக்கு 88லேருந்தே தெரியும் இவங்களை. சைக்கிளில் சுற்றிட்டு இருப்பாங்க. 88லே தெரியும். எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தரது முன்னாடி இவங்க வீட்டில் சைக்கிள் இருக்கும். அதுவே எனக்கு பொறாமையாக இருக்கும் இவங்களை பார்த்தாலே ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 94ல் தான் இவங்க மேலே எனக்கு அபிப்பிராயம் வந்தது. அதாவது ஆனால் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சதுக்கு முன்னாடி 88ல் தெரியும் எங்களை. ஓகே. எங்கள் வீட்டுக்கு 2 வீடு தெரு தள்ளி தான் நாங்கள் இவங்க வீட்டு எதிர்க்கு கிரவுண்டில் தான் விளையாடுவோம், தெரியும். அப்போல்லாம் பார்த்தாங்களா இல்லைன்னு நானும் தெரியல. இவங்களை பார்த்துருக்கேன், பட் இவங்க கூடலாம் பேசுனதெல்லாம் கிடையாது. 94 அந்த டைமில் தான் பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்தோம். குல்ஃபிக்காரன் புண்ணியம் கட்டிங்கன்னா அந்த குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுத்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பால்கனியில் நின்றுக்கிட்டு எனக்கு வாங்கி தர மாட்டீங்களான்னு கேட்டாங்க. சரி இதுதான் சான்ஸு. கேட்டது நீங்கள் தானே முதல்ல? இப்போ அவங்க தான் கேட்டாங்க, இதை விடுவானே, இந்த சான்ஸை விடுவானேன்ட்டு கீழே கொடுங்க.
ஜாதி மறுப்பு திருமணம் தானே பண்ணோம். ஆனால் வந்து நீங்கள் காதல் கொண்டேன் என்றால் ஒரு கொள்கை அடிப்பில் தான் நான் காதல் கொண்டேன். சாதியற்ற சமுதாயற்ற உருவாக்கணும் அப்படி என்ன இருந்துச்சு முன்னாடி. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து ஜாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணணும். இவங்க பேர் பகுத்தறிவு. உங்கள் பேர் பகுத்தறிவா? ஆமாம் சார். அப்போ எங்கள் சித்தப்பா சொன்ன மாரி ஒரு நெய்வேலி ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, வந்து பாருப்பான்னு சொன்னாங்க. அந்த அடிப்பில் தான் முதல்ல வந்து ஒரு காணுமங்கல் அப்போ நான் முதல்ல இவங்களை பார்த்தேங்க. அந்த இப்போ ஒரு கொள்கை காதல் அடிப்படையில் வேறு ஜாதியில் திருமணம் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் தேடி அதுக்கப்புறம் திருமணம் நடந்துச்சு. அது எங்கள் தரப்புலேருந்து, எங்கள் அப்பா தரப்புலேருந்து, எங்கள் வீட்டிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஜாதி மறுப்பு திருமணம் தாலி இல்லாமல் சீர்திருத்த முறையில் திருமணம் நடந்துச்சுங்க. ஓகே. காதலர்களாக நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது வீட்டில் பெற்றோர்கள் என்ன சொல்லி எதிர்த்தாங்க? காதல் திருமணம் பண்ணும்போது சார் அண்ணனுக்கெல்லாம் திருமணம் ஆகலை. அண்ணனுக்கு ஆகலை? ஆமாம் சார். அண்ணனும் தங்கச்சியும் ஆகலை. அதனால அவங்க கொஞ்சம் எதிர்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, மன வருத்தப்பட்டாங்க. எனக்கும் அந்த மன வருத்தமும் இருந்தது. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இவங்களுடைய சூழ்நிலைன்றதுனால அதை பண்ண வேண்டிய சூழல் வந்துடுது. அவங்ககிட்ட கொடுங்க. உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? எங்கள் வீட்டில் இப்போ வரைக்குமே யாருமே ஒத்துக்கல சார். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம்? கல்யாணம் ஆகி 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது சார். 16 வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சார். 2006 மேரேஜ் ஆச்சு. அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் தங்கச்சிக்கு இது வரைக்கும் கல்யாணம், எங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது இன்னும் ஆகலை. அவங்க சிஸ்டருக்கு இன்னமும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க எப்படா வந்துட்டு அண்ணனுக்கும் தங்கைக்கும் கல்யாணம் பண்ணாமல் நீ பண்ண போகிற அப்படின்றதுனால அவங்க வீட்டில் ப்ரெஷர். எங்கள் வீட்டில் வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னை வந்துட்டு இவருக்கு கட்டி கொடுக்கக்கூடாதுன்ற ப்ரெஷர். அதனால என்னை காலேஜ் படிக்கும்போது வேறு வழி இல்லாமல் சரி எங்கள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவசரமாக நாங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட வந்து உங்களுக்கு வந்த முதல் எதிர்ப்பு என்ன? எங்கள் வீட்டில் நான் ஒரே ஒரு பையன் தான், 3 பொண்ணு, எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. நான் ஒரு 7 இயர்ஸாக லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு தான் சொல்லியிருந்தாங்க நீ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோன்னு. ஆனால் நம்மளுக்கு அது அப்பத்துலேருந்து நம்ம அதர் கேஸ்ட் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவாகவே இருந்தேன் நான். ஓ, நீங்கள் முடிவு பண்ணிக்க? ஆமாம்மா. எங்கள் அம்மாலாம் ஒத்துக்கினாங்க. நாம் கொஞ்சம் கிராண்டாக தான் நடந்தது கல்யாணம்லாம். அவங்க வீட்டுக்கு மட்டும் தெரியாது. நான் ஒரு 700 பத்திரிக்கை அடிச்சு கிராண்டாக தான் பண்ணேன். 700 பத்திரிக்கை? எந்த ஊரில் நடந்துச்சு கல்யாணம்? சென்னை அசோக் நகர் வடபழனி முருகன் கோயில் நடந்தது. அவங்க எந்த ஊர்? சென்னை மதுரை வாயில். ஓ, மதுரை வாயில் இருக்கனால 700 பத்திரிக்கை கொடுத்தா உங்களுக்கு தெரியலையா? தெரியல அவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ ஒரு அப்பாவி குடும்பமாக இருந்திருக்காங்க பாருங்க. 700 பத்திரிக்கை அடிச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த குடும்பத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாருங்க. பேப்பரில் வேற ஆடு சார். சார் எங்களோட மேரேஜ் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்களா மத வேறுபாடு இருக்குது. லவ் மேரேஜே வீட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலௌடட் இல்லை சார். எந்த பார்த்தீங்கன்னா எனக்கு 8 மாமா 7 மாமி. ஸோ ஒரு கம்ப்ளீட் பெரிய ஃபேமிலி. ஸோ அது உள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தவங்க. கம்ப்ளீட் ரிலீஜியஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் நான் இன்ஃபார்ம் பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு லவ்ன்றதே வந்து எங்கள் வீட்டில் இது வரைக்குமே அந்த வார்த்தை வந்து ஒரு அபத்தமான வார்த்தை, கேட்கக்கூடாது. ஸோ செகண்டரி வேறு ரிலீஜன் சேர்ந்தவங்கன்னு சொன்னோடனே அறை தான், மாற்றி அறை தான், அவ்வளோதான். அதுதான் மேஜர் ரீசன் சார். கன்சர்னே இது எனக்கு அதுதான். ஆனால் அதுவே பெரிய கன்சர்ன். ஓகே. உங்கள் வீட்டில் என்ன எதிர்ப்பு இருந்துச்சு? நான் வீட்டில் சொல்லவே இல்லை. சொன்னா தானே அப்படி. ஆக்சுவலி வந்து 2 பேரோட பிளான் எப்படி இருந்தது அப்படின்னா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் பேசிட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் பை சிச்சுவேஷன் வந்து சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் இது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, கசின்ஸு. ஸோ பெரிய ஃபேமிலி. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு லவ் மேரேஜ் பண்ணவங்கள ஒதுக்கி வச்சாச்சு எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி நீ ஆகிடக்கூடாது, அந்த மாதிரி நீ ஆகிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க பொதுவாகவே. ஸோ அவங்க சொல்லாமல் சடனாக வந்து அவங்க விஷயம் கேள்விப்பட்டோன்னா ரொம்ப பெரிய ஷாக் ஆகி அது விஷயம் கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு திருமண விஷயம் கேள்விப்பட்டோன்னையா, காதல் விஷயம் கேள்விப்பட்டோன்னையா? அவங்க காதல் விஷயம்லாம் இல்லை, திருமணம் முடிஞ்சதை தான் அவங்க கேள்விப்பட்டாங்க. தெரியும் உங்களுக்கு? ஆமாம், அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படி தான். ஸோ அதனால் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டாங்க. எக்ஸ்ட்ரீமுக்கு எந்த லெவலுக்கு போனாங்க? எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னென்னா அவ்வளோதான், வீட்டை விட்டு நீங்கள் போயிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகணும், அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப நாளாக வந்து கேட்கணும்னு வச்சுருந்தேன். என்னென்னா இப்போ ஒருத்தர் கிறிஸ்டியனாக கன்வெர்ட் ஆகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சடங்கு இருக்குது இல்லையா? முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிறது அப்படின்னா அதுக்கு ஒரு சடங்கு இருக்குது. இந்துவாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு என்ன சடங்கு இருக்குது? அப்படியே வந்துருந்துட வேண்டியதான். இல்லை, அவங்க தாலி போட்டுக்கணும்னாங்க. ஓ, அந்த மாதிரி. ஓகே. இந்து மத சடங்குகளை தாலி போட்டுக்கணும், நம்ம ப்ரொசீஜருக்கு வரணும் அப்படின்னாங்க. ஸோ பொதுவாக நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் சாமி அம்மா சொல்கிறது எல்லாமே
9ஆம் வகுப்புலேருந்து நான் நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்த உடனே அறிவு மதம்னா என்ன இதெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே ஸோ இது எல்லாமே சடங்கு, இதற்கு பின்னாடி ஒரு சம்பிரதாயம் இருக்குது, அதெல்லாம் ஓகே மதிக்கிறேன் நான் அது உங்களுக்காக அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து என்னோட எந்த திங்ஸுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஈவன் நான் படித்த சர்டிஃபிகேட் வரைக்குமே எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வி ஸ்டார்டட் இண்டிவிஜுவல். ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. 22 பண்ணுறாங்க 22 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஓகே. இப்போ இதில் இதுவரையும் பெற்றோர்கள் ஒப்புக்கொள்ளாதவர்கள், இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, எங்கள் பெற்றோர் 16 வருஷம் ஆச்சு இன்னும் ஒப்புக்கொள்ளலைன்னு. அப்படி பெற்றோர்கள் இப்பொழுது ஒப்புக்கொள்ளாதுங்கிற வேற யார் இருக்கீங்க? காதலிக்கும் போது என்ன சொல்லி மறுத்தாங்க பெற்றோர்கள்? எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை. அம்மா அப்பா மாமா எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. லவ் மேரேஜ். அவங்க வீட்டில் தான் பிரச்சனை. என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட கொடுங்க? கேஸ்ட் தான். ஜாதி தான், வேற ஒன்றும் சொல்லலை. மற்றபடி இவர் தெரியுமா அவங்களுக்கு? தெரியும். கேஸ்ட் தான். வீட்டுக்கு வந்திருக்காரு முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி? வந்ததெல்லாம் இல்லை, பேசுறது ஃபோன் பேசுறது அது மட்டும் தான். கேஸ்ட் தான். நீ இப்படி இந்த பையனை கல்யாணம் பண்ணால் உனக்கு ஃபுல் ஜென்ரேஷன் எல்லாம் வேறு மாதிரி போயிடும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் நான் ஃபுல் வெஜ்ஜு, அவங்க ஃபுல் நான்வெஜ்ஜு. நீங்கள் ஃபுல் வெஜ்ஜா அவர் ஃபுல் நான்வெஜ்ஜா? இப்போ அவர் ஃபுல் வெஜ்ஜா? ஆமாம். அதான் நடக்கும். இல்லை, அவங்களுக்கு வேணா அவங்க சமைச்சிப்பாங்க நான்வெஜ். வெஜ்ஜு மட்டும் நான் சாப்பிடுவேன், அவங்க நான்வெஜ் சமைச்சிப்பாங்க. சண்டே அவங்க சமைச்சிப்பாங்க. எப்போவுமே அவங்களுக்கு நான்வெஜ் வேணா அவங்க சமைச்சிப்பாங்க. ஓ, அவ்வளோதான். சிக்கன் எதுனாலும் அவங்க சமைச்சிப்பாங்க. வெஜ்ஜு எப்போயாச்சும் சாப்பிடுவாங்க. வெஜ்ஜு எப்போயாவது சாப்பிடுவாங்களா? என்னம்மா, வாரத்தில் ஒரு நாள் தான் அவர் சமைச்சு நான்வெஜ் சாப்பிடுவாருங்கிறீங்க. அதான் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுப்பாங்க ஆஃபீஸ் போயிட்டு வரனால. சண்டே அவங்க சமைச்சிப்பாங்க. வந்து சோகமாயிட்டாரு. ஒன்றும் இல்லை சார். இப்போ வீக் டேஸில் வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது நம்ம வந்து சமைக்க டைம் இருக்காதுல்ல. இவங்க ஏதாவது சாம்பார் அது போல் வைப்பாங்க. நமக்கு தேவையான சைட் டிஷ் நம்ம வாங்கி வந்துடுறது. சண்டே வீட்டில் இருக்கும்போது நம்மளே சமைச்சு சாப்பிட்றது. ஓகே. இதை போல உணவு முறைகளில் எனக்கு என் மனைவிக்கு பெரிய வேறுபாடு உண்டு. ஆனால் 2 பேரும் அவரவு விருப்பத்தை சாப்பிட்டுக்கோம்னா இப்படி இது போல் வேறு என்ன வேறுபாடு சொல்லுவீங்க? நான் பியோர் வெஜ்ஜு. வெஜ்ஜில் நான் ரொம்ப அது பல கேள்விக்கு எனக்கு இருக்க கேள்வி நீ தான் விட கிடைக்கும் நினைக்கிறேன். வெஜ்ஜில் பியூர் வெஜ்னா என்னது? முட்டை கூட சாப்பிட மாட்டேன் சார். ஓ, முட்டை சாப்பிட்டா வெறும் வெஜிடேரியன். முட்டை கூட சாப்பிடலன்னா பியூர் வெஜ்ஜா? இவங்க நான்வெஜ், இவங்க அசைவம் சாப்பிட்றவங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நான்வெஜ் இது வரும்போது வீட்டில் நான் நான்வெஜ் வந்து உள்ளே சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு பெர்மிஷன் நான் அலோவ் பண்ணேன். அது முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஸோ இவங்கள வெஜ் தான். குழந்தை பிறக்கிற வரையும் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டது இல்லை வீட்டில்? இல்லை, சமைக்க மாட்டீங்க? இவங்க சமைக்கவே மாட்டாங்க. இல்லை, அவங்க எதுவும் சொல்ல வர்றாங்களே? இல்லை சார், பாட்டி அத்தை எல்லாம் கூட இருப்பாங்க பக்கத்து வீடு. ஸோ அவங்க சமைச்சு கொடுத்ததை நான் சாப்பிடுவேன். ஓ, அப்புறம் சமாதானம் ஆயிட்டீங்க? இல்லை சார், ஆக்சுவலி பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா என்னோட சில ரிலேஷன்ஸு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. பாட்டி அத்தை எல்லாம்? ஆமாம், பாட்டி அத்தை. அவங்க சமைச்சு கொடுத்துன்னு போவாங்களா? பிரியாணி தாளிச்சாலையும் எது இவருக்கு நல்ல ஒரு நான்வெஜ் பண்ணும்போது ஆப்வியஸாக ஹஸ்பண்ட் சாப்பிட முடியாதுன்ற நேரத்தில் எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க, அதை நான் சாப்பிடுவேன். ஓகே. பட் சார் ஆஃப்டர் ப்ரப்போசலுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே வந்து எங்கள் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரு ஃபஸ்ட் வீக்கு எனக்கு தெரியாத ஒரு கம்ப்ளீட்டாக நான்வெஜ் சாப்பிட மாட்டாருன்னு முட்டை பாயில் பண்ணி ஏதோ கொடுத்தேன். அவர் வாமிட் எடுத்தாரு பாருங்க. நான் அப்போ கல்யாணமாகி 3 மாசத்துல நான் தானே வாந்தி எடுக்கணும், நீ ஏன் இவ்வளவு வாந்தி எடுக்கிற? அப்போ நான் ஐயோ நான் எங்கே தப்பு பண்ணேன்னே தெரியலையே, ஒரு முட்டைக்கே வாமிட் வருது, என் லைஃப் எப்படி போகும்னு தெரியலையேன்னு எனக்கு டிசைட் ஆகிடுச்சு அப்போவே. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சரின்ட்டீங்க? குழந்தைக்கு அதே மாதிரி அவங்க பாட்டி வந்து நான்வெஜ் பழக்கப்படுத்தினாங்க. ஸோ குழந்தை வளர்ந்து கேட்க ஆரம்பிக்கும் போது அப்போ சரி நீங்கள் வீட்டில் வாங்கி சமைச்சிக்கோங்க அப்படின்னாச்சு. அப்புறம் அது படிப்படியாக வளர்ந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணி அதை டேஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. பண்ணுறீங்க? இப்போ வாந்தி வர்றதில்ல? இல்லை, இப்போ இல்லை. பட் வெளியில் எங்கே ஆஃபீஸில் எங்கே போனாலும் வெஜ் நான்வெஜ் எதுவுமே எடுக்க மாட்டேன். இவங்க இல்லாத இடமா இருந்தால் வெஜ் தான். காதல் திருமணம் முடிந்த பிறகு உங்களுடைய 2 பெற்றோர்களும் என்னவாக பழகுகிறார்கள் உங்கள்கிட்ட? எவ்வளோ தான் நான் சமைச்சாலும் எங்கள் மாமியார் வந்து அதை தட்டிலேயே துப்பிட்டு இதுனா சாப்பாடான்னு தான் கேட்பாங்க. ஏற்றுக்கவே இல்லை அவங்க. ஏற்றுக்கவே இல்லைன்னா எப்போ வரைக்கும்? சாதம் ரொம்ப வருஷம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது ஒரு சாப்பாடா அப்படின்னு இவர் சாப்பிடுவார், வீட்டில் எல்லாம் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் மட்டும் உடனே துப்பிடுவாங்க. சரி, அம்மா துப்புன சாப்பாடு அசைவமா சைவமா?
அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க, நாங்களும் எல்லாமே இல்ல நீங்க சமைச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல இவருடைய அம்மா அவங்க மாமியார். ஆமா. அசைவம் சமைச்சா பிடிக்காதுமாங்களா, சைவம் சமைச்சா இல்ல பிடிக்காது? எதுனாலும் பிடிக்காது, எதுனாலும் சாப்பிடுவாங்க. ஆனா நான் மட்டும் செஞ்சா கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே தொடக்கூடாது, எல்லாமே செலவு பண்ணி இவர் கல்யாணம் பண்ணுவார், அந்த இடத்துல இவ நிற்கக்கூடாது வரக்கூடாதுன்னு படா அகங்காரமாக இது பண்ணுவாங்க. எல்லாமே நாங்கள் தான் செய்வோம். நாங்கள் துபாயில் தான் வேலை பார்த்தோம் 2 பேருமே. அங்கேருந்து தங்கச்சிங்கள் கல்யாணம் பண்ண வருவோம், எல்லாமே செய்வோம். ஆனால் என்னை மட்டும் இப்படி நில்லுன்னிடுவாங்க, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க என்னை. ஆனால் இவருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா நான் இன்றைக்கி வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது, வாழ்ந்திருக்கவும் முடியாது. நான் 4 வருஷம் படுத்த படுக்கே ஆகிட்டேன், என்னால் அசையக்கூட முடியாது நரம்பு தளர்ச்சினால். அவர் தான் எல்லாமே எனக்கு அப்பா அம்மா தெய்வம் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க. 4 வருஷம் பெட் ஆமாம், பெட் பேஷண்ட்டு. நரம்பு தளர்ச்சினால் கை கால் எல்லாம் என்னால் நடக்கவே முடியாது சுத்தமாக. ஃபிசியோ வச்சு எல்லாம் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் பார்த்து லாஸ்ட்டில் கேரளா போயிட்டு தான் என்னுடைய உடம்பு நரம்பு அந்த இது பண்ண உடனே எனக்கு ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக மெதுவாக வந்துட்டேன். வர்ம வைத்தியம். ஓகே. அதனால் இவர் வந்து ஒரு அப்பாவா அம்மாவா அந்த மாதிரி தான் நம்ம காதல் திருமணம் பண்ணி இவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம். நம்மளை பார்த்து கட்டி வச்சுருந்தா கூட ஒரு கொடுமையில் தான் நம்ம இருந்திருப்போம், இவ்வளோ தூரம் நம்ம வந்திருக்க மாட்டோம். சார் இப்போ வரைக்கும் எங்கள் அம்மா வீட்லேருந்தே ஏதாவது முறை செய்யணும்னு இவங்க வீட்டுக்கு செஞ்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த காது குத்து என் பசங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக தான், நம்ம கல்யாணம் தான் அப்படி ஆயிடுச்சு, பிள்ளைங்களோட காது குத்தாவது ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நல்லா கிராண்டாக தான் பண்ணோம். அப்போ எங்கள் அம்மா வந்து இவங்க வீட்டுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் சாரீஸ் எல்லாமே எனக்கு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவங்க செஞ்சது, எங்கள் அப்பா இறந்த போது செய்ய வேண்டிய சீரை இவங்க வீட்டிலேருந்து செஞ்சதையும் எங்கள் அம்மா ஏற்றுக்கல. ஸோ 2 பேரும் இன்ன வரைக்கும் எளியும் புளியுமாக தான் இருக்காங்க. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். என்ன அதுக்கப்புறம் இவர் எம்காம் வரைக்கும் படிக்க வச்சு இப்போ பிஎடும் படிக்க வச்சுட்ருக்காரு. நான் இப்போ அவரை MBA படிக்க வச்சுட்ருக்கேன். ஸோ 2 பேருமே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸ்கூலில் லவ் பண்ணாலும் நாங்கள் ரொம்ப கௌரவமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன்னா இவங்க 2 பேர் வீட்லேயுமே இன்னும் எலி புளியமாக அவங்கக்குள்ளே தனித்தனியாக வீடுகளுக்கு வருவாங்க. ஆமாம் சார், தனித்தனியாக வருவாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க, அவங்க இவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு பொது நிகழ்ச்சியில் 2 குடும்பம் கலந்துக்கிட்டதே கிடையாதா? கலந்துக்கிட்டதே இல்லை சார். ஏதாவது அது எங்கள் அப்பாவோடைய டெத்து கூட இவங்க அம்மா வரல, அப்பா தான் வந்தார். அப்போ செய்ய வேண்டிய கடமையை அவங்க அப்பா தான் செஞ்சார். காது குத்துக்கு வந்தாங்க, எங்கள் அம்மா செய்ய வேண்டியதை செய்யும் போதும் அவங்க இன்ன வரைக்கும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. 2 பேர் கொடுத்த சாரியும் நான் வச்சிட்ருக்கேன், நான் கட்டிக்கிறேன் சார், எனக்கு அது ஓகே தான். எனக்கு இவர் இருக்கார், இன்ன வரைக்கும் நல்லா பார்த்துக்கிறாரு, நல்லா படிக்க வச்சார், இன்ன வரைக்கும் என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறாரு. என் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் கூட நான் போய் படிக்க வைக்கிறீங்க அவரை? MBA படிக்க வச்சுருக்கேன். நான் ஒர்க் பண்ணுறேன்ல சார், நான் அவருக்கு ஃபீஸ் கட்டுறேன். ஸோ MBA அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்காரு. ஒரு நாள் கூட 17 வருஷத்தில் அம்மா வீட்டில் போய் நைட் ஸ்டே பண்ணது கிடையாது. அம்மாவை போவேன், பார்ப்பேன், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். என்னை அவ்வளோ குழந்தை மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு இப்போ வரைக்குமே. குழந்தைய 17 ஆண்டு காலம் வந்து ஒரு நாள் கூட என் வீட்டில் இருந்தது போனதே இல்லை சார். ஒரு நாள் நைட்டு கூட அம்மா வீட்டில் இருந்ததில்லை. என்னை விட்டதும் இல்லை, என் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டதோ என்ன பார்த்துட்டது வரைக்கும் என்னையும் ஒரு குழந்தையாக தான் பார்த்துட்ருக்காரு இப்போ வரைக்கும். நிறைய இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு, முடிச்சுட்டு ஆட்டோ ஓட்டுறாரு. நானும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், ஆஃபீஸில் அட்மின் இன்சார்ஜாக இருக்கேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஈவினிங் ஃபேஷன் டிசைனிங் முடித்தேன். அதுவும் நான் ஈவினிங்கில் பொட்டிக் வச்சுருந்தேன், எடுத்து நான் பார்ட் டைமாக பண்ணுறேன். 2 பேரும் வெறித்தனமாக உழைக்கிறோம். 2 இடம் வாங்கினோம், ஆட்டோ வாங்கிட்டு இருக்கோம், ஓன் ஆட்டோ வச்சுருக்கோம். இப்போ எல்லாருமே நான் ராம் தேவி மாதிரி இருக்கணுன்றதை சொல்கிறாங்க. பட் எங்கள் 2 குடும்பமும் சேர்ந்தால் நாங்கள் இன்னும் மனசார ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இன்ன வரைக்கும் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துகிட்ருக்கோம் சார். எந்த குறையும் இல்லாமல் தான் இன்ன வரைக்கும் வச்சுட்ருக்காரு. பெற்றோர்கள் திருமணத்திற்கு பிறகு உங்களோட பெற்றோருக்கும் உங்களுக்குமான உறவு என்னவா இருக்குது? சார் எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க சார். ஏன்னா பெற்றோர் இதுவரை வந்ததில்லை. எங்களுக்கு திருமணம் ஆகி 12 வருஷம் ஆகுதுங்க சார். அவங்க சொன்ன மாதிரி இந்த உணவு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் வெஜ்ஜு, நீங்கள் உங்கள் பாஷையில் சொல்ல பியூர் வெஜ்ஜு. பாஷை இல்லை, அது உங்கள் பாஷை. சரிங்க சார். இப்போ பியூர் வெஜ்ஜு அப்படின்னா இவர் நான்வெஜ் சாப்பிடுவார், எல்லாமே சாப்பிடுவாருங்க சார். நான் இதுவரை எதுவுமே செஞ்சு கொடுத்ததில்லை நான்வெஜ் பக்கமே. என் குழந்தைங்க வந்து இப்போது சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ திருமணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு சார். 12 வருஷமா 2 பெற்றோர்களும் சம்மதிக்கல இப்போ வரைக்கும்? இல்லை, அவங்க வீட்டில் இது நல்லா இருக்காங்க சார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவார். ஓகே. எங்கள் நாத்தனார் வீட்டில், மூத்தார் வீட்டில் அந்த மாதிரி சாப்பிடுவார். இவருக்கு வந்து உங்கள் பெற்றோர்களையும் ஒத்துக்கிறது வரையும் சாதி தாங்க சார். அது ஓகே, அன்னைக்கு ஓகே. அதுக்கு ஒரு வருஷம் 12 ஆச்சு, பிள்ளைலாம் பிறந்துருச்சு. குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க சார். 7 வயசு பாப்பா ஒன்று, 3 வயசு குழந்தை ஒன்று.
இன்ன வரைக்கும் எங்கள் சின்ன பொண்ணுக்கெல்லாம் அது பெரிய பொண்ணாச்சு ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. சின்ன பொண்ணுக்கு தாத்தா யார், பாட்டி யார், மாமா யாரையுமே தெரியாதுங்க சார். இன்ன வரைக்கும் அவங்களோட பேர் என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி அது இருக்கும் சார். வருத்தம் அப்படின்றது இருக்கும். இல்ல நீங்க திருமணத்தின் பொழுது பேசுறீங்க அவங்க பெற்றோர்கள்ட்ட? இல்லை சார், அவர் நான் லவ் பேசுறாரா? பண்ணதே அவர் எங்கள் வீட்டில் தெரியாதுங்க சார். அவர் நீங்கள் தெரியவே தெரியாதா? தெரியாதுங்க சார். ஓ. அவங்க சித்தப்பா வந்து லாயரு, அவங்க மாமா ஜட்ஜி, இவங்கெல்லாம் பார்த்தாங்க. ஸோ முறைப்படி மேரேஜ் வந்து சுயமதிய திருமண சட்டத்தின்படி பதிவு பண்ணோம். ஸோ அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததுனால இதுனா அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக அது என்னன்னா, திருமணத்தை பதிவு செய்யாத யாராவது இருக்கீங்களா திருமணத்து வரையும்? இல்லை, நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா, பதிவு பண்ணதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆமாங்க சார். அதாவது வந்து என்ன தெரியாமல் இப்போ வந்து ஒரு பொது அமைப்புகள்லாம் இருக்குது. அவங்களே வந்து கல்யாணத்தை வந்து கோயிலில் போய் பண்ணிக்கலாம், அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணலாம். நாங்கள் சட்டம் இருக்குது, சுயமரியாதை திருமண சட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டத்தின் படி பண்ணலாம். ரெஜிஸ்டர் வந்து முடியாதுன்ட்டார். ரிஜிஸ்டர் கிட்ட வந்து நான் ஃபைட் பண்ணேன். ரிஜிஸ்டர் முடியாது சொல்ல முடியாது சொன்னார். அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ரிஜிஸ்டர்கிட்டையும் அந்த சாதி வெறி இருக்குது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கேட்டாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எப்படி நாங்கள் சாதி மறுத்து காதல் திருமணம் பண்ணி வெளியே வந்தவங்க எப்படி வந்து நாங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னா, ஜெராக்ஸ் வேணும் தான் வேணும் கொடுக்குறோம் சார். அப்படி இல்லை கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் எழுதி கொடுங்க, நான் அதன்படி பார்த்துக்குறேன். அதுக்கப்புறம் உடனே அவர் ஓகே பண்ணிட்டார் ரெஜிஸ்டர்னு. அதன் பிறகு தான் நான் வந்து வீட்டுக்கு போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, இவங்க அப்பாவையும் வீட்லேயும் வந்து சீட் பண்ணுறதுக்கு சமூகத்தில் வந்து நடந்துட்டுருக்கு, அதை வந்து மீட்டுடணும் அப்படின்றதுக்காக நான் போகிறேன். இப்போ நான் வந்து அவங்களுடைய நிலம், அவங்களுடைய பணம், அவங்க வீடு இதெல்லாம் வந்து இதுக்காக தான் இவங்களை திருமணம் பண்ணிக்கணுன்ற ஒரு பொய்யான ஒரு தகவல்களை சமூகம் பரப்புது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்கள வீடு நிலமெல்லாம் வேறு அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணி கிரைம் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த நிலம் வந்து திடீர்னு அவர் எப்படினாலும் மாறலாம் இல்லைங்களா. ஆனால் எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டு, அவர் திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவங்க ஒய்ஃபு வந்து நல்லவங்களாக இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் போய் சொன்னேன், எங்களுக்கு ஒரு பைசா கூட வேண்டாம், அதுக்காக நான்லாம் மேரேஜ் பண்ணல, உங்கள் பொண்ணை நீங்கள் வச்சுருக்கிறத விட ஒரு படி நான் வந்து கூலி செஞ்சாவது நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட நேரடியாக போய் சொல்லிவிட்டு, நான் பண்ணது எங்களுக்கு சரின்னு தோணுது, ஆனால் உங்களுக்கு வந்து அது தவறாக தோணலாம், நாங்கள் ஏதோ சின்ன வயசில் பண்ணிட்டோம், இந்த சமூகம் ஏற்றுக்கலை, நீங்கள் ஏற்றுக்குங்க, இல்லை உங்களுக்கு எப்போ ஏற்றுக்க முடியுமோ அப்போ ஏற்றுக்குங்க அப்படின்னு நான் நேரடியாக போய் சொல்லிவிட்டு, யாருக்கும் தெரியாமல் சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். அவங்க வந்து உண்மையாலுமே நான் சொந்த சமூகத்தில் மேரேஜ் பண்ணியிருந்தா கூட எங்களுடைய மாமியா அப்படின்றத இவங்க அம்மா வந்து அப்படி இருந்தாங்க அப்படின்னா அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, இது போதும், நீங்கள் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு எண்ணம் இருக்குது. பட் ஆனால் வந்து சமூகம் தான் வந்து அவங்கள வந்து இழுத்து பிடிக்கிறது, ஏதாவது ஒன்று சொல்லிக்கின்னு அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி ஒரு கட்சி இது, இவ்வளோ தான். ஆனால் அவங்க என்னை புரிஞ்சுக்கினாங்க. அதே மாதிரி இவங்களும் வந்து எங்கள் வீட்டில் இவங்களை வந்து நம்புகிறாங்க, என்னை வந்து பார்த்துக்கிறாங்க. எங்கள் சமூகத்தை சார்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சமூகம் சார்ந்து ஃபீல்டை ஒர்க் பண்ணுறாங்க. பெரியாரிஸ், அம்பேத்கரிஸ் இப்படி மாறிட்டாங்க இவங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்து மணி அடிச்சுட்டு தூக்கத்தை கலத்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி புதுசுலையா சார்? கல்யாணம் பண்ண புதுசில் இவங்க திருமணம் பண்ணும்போது நாங்கள் பேசிக்குவோம். பட் வந்து லவ் பற்றி இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இருக்குது, சாதி இப்படி தான் தெரிஞ்சுது, நம்மளால் முடியாது, ஃப்யூச்சரில் வந்து இந்த சமூகம் வந்து நம்மளை ஏற்றுக்காது அப்படின்ற மாதிரி அப்படியே இதை பற்றி தான் பேசுவோம். ஃப்யூச்சரில் அதாவது பெரியாரை பற்றி பேசுவேன், அம்பேத்கரை பற்றி பேசுவேன், இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்க இப்படி தான் பேசுவேன். கோயிலுக்கு அழைச்சிட்டு போகக்குள்ள கூட அவங்கள வந்து நான் இல்லை போகக்கூடாது தடை பண்ணலை, கோயிலுக்கு போகிறீங்களா வாங்க போகலாம், திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு போனேன். அந்த 14 கிலோமீட்டரும் சுத்தம் போது எல்லாமே அம்பேத்கர் பெரியை பற்றி சொல்லினே வந்தேன். இவங்க என்ன பண்ணாங்க, அமைதியாக வாங்க பக்கம் சூடு உள்ள வரவங்கெல்லாம் வந்திருக்கிறது கிரிவலத்துக்கு சார். ஒன்றும் இல்லை சார், கூட ஃபுல்லாக கூட்டம் இருக்கும், உங்களுக்கு தெரியும். வரும்போது எல்லாம் சிவசிவா சிவசிவாட்டே போவாங்க. இவர் மட்டும் பெரியார் இப்படி, காரல் மார்க்ஸ் இப்படி, அம்பேத்கர் இப்படி தான் சொல்லிட்டு வருவார். போகிறவன் வரவெல்லாம் அப்படியே எப்போ அமைதியாக தான் வா, வீட்டில் போய் கேட்குறேனே இதை அப்படி. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் திருவண்ணாமலைக்கு நான் போனதே இல்லைங்க சார். அன்னையோட கடைசி, மறுபடியும் போனதே இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய சித்தப்பா முதல்ல
சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவர் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நான் என்னை பார்த்து என்னுடைய தங்கச்சின்னா என்னோட சித்தி பொண்ணு அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஆகிட்டாங்க. என்னுடைய ரிலேஷனில் நிறைய பேர் அந்த மாதிரி கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பார்க்கும்போது என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. அது எங்கள் அப்பாவை பார்க்கும்போது யோசித்து பார்ப்பேன், இவர் அதெல்லாம் யோசிக்கவே இல்லையே, எங்கள் அம்மாவை அதெல்லாம் யோசிக்கலையே அப்படின்னு தோணுச்சு. இவங்க அப்பா தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னாரு. ஏன்னா எனக்கு அப்போ கொஞ்சம் சரியாக வேலை இல்லை, அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக இருந்தது. நான் வந்து கொஞ்சம் நான் செய்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி ஒர்க்கில் இருப்பேன். அதனால் நம்மளை அடிக்கடி டெர்மினேட் பண்ணுவாங்க. காதல் திருமணம் செய்தவர்களை சமூகம் எவ்வாறு நோக்குகிறது என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே இணைந்து கொள்ள சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் சிபிஎம்மின் மாநில குழு உறுப்பினர் திரு சிந்தன் அவர்கள். சிந்தனோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்துள்ள வந்திருப்பவர் சுபத்ரா அவர்கள். சுபத்ரா இந்தியா யுனைடெட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு தொண்டு நிறுவனம் வச்சுருக்காங்க. அவர்கள் வந்து அவருடைய பயணம் ஒரு நீண்ட பயணம், அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சுபத்ரா, டு ஸ்டார்ட் வித் உங்களை பற்றி என்ன, எங்கேருந்து எங்கே கிளம்பி இங்கே வந்தீங்கன்னா, ஏன்னா இந்தியா யுனைடெட் ஆர்கனைசேஷன் என்பது இன்றைக்கி திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற காதல் தம்பதிகளுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான கவுன்சிலிங் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சுபத்ரா. பேசிக்கலி நான் வந்து ஒரு காஸ்டிஸ்டாக, ஒரு சாதியை நம்பக்கூடிய, சாமியார்களை நம்பக்கூடிய ஒரு முட்டாள்தனமாக தான் இருந்தேன். பெரும்பான்மை பெண்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய என்ஜிஓஸில் நிறைய வாலண்டியரிங் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து லைக் என்னோட ஓன் மாமாவோட பசங்க பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க வீட்டில் அவங்க சாதி தாண்டி அவங்க காதல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 15 வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க இனிமேல் கல்யாணம் பண்ணி வைக்காத பொண்ணு காத்திருக்காங்கண்ணா. ஆமாம், சம்மதிக்க கல்யாணம் பண்ணுறீங்கன்னு. ஆமாம் அந்த மாதிரி இருந்தாங்க. 15 வருஷமாக அவங்க கல்யாணமே பண்ணி வைக்கல. லாஸ்ட் இயர் தான் வந்து அவங்க கல்யாணம் பண்ணாங்க. இன்னொரு மாமா பையனுக்கு இன்னுமே கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. ஏன்னா வந்து பெத்த குழந்தைக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற ஒரு அடிப்படை உரிமை, ஒரு காக்காக்கும் குருவிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, ஒரு நாய்க்கும் பூனைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை, இந்த உரிமையை வந்து பெத்த குழந்தைக்கு தானே மறுக்க முடியுமா? அப்படி மறுக்க முடியும்னா அந்த அளவுக்கு இந்த சாதி எப்படி பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தா, அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சாதிக்கு பின்னாடி எத்தனை அழுகைகள், எத்தனை வருத்தங்கள், எத்தனை ஓலங்கள், தற்கொலை முயற்சிகள், தற்கொலைகள், கொலைகள், இவ்வளவையும் தாண்டி இந்த சாதியை பாதுகாக்கணுமா, அதை வாழ வைக்கணுமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த சாதியால் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கேடுகெட்ட ஒரு விஷயத்தை தூக்கி பிடிக்கிறத நிறுத்தணும். அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சாதி மறுப்பு கல்யாணம் அல்லது இந்த கலப்பு திருமணங்கள். ஸோ அதை வந்து அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஸோ எங்கள் இந்தியா யுனைடெட் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு சமத்துவத்துக்காகவும் ஒரு அன்பான ஒரு சமூகமாக நம்ம வாழலாமே, அன்பான ஒரு தேசமாக வாழலாமேங்கிறது தான் எங்களோட ஆசை. சாதாரண மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு கொண்டாட்டமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா எத்தனை வாட்டி தான் அதே தீபாவளியும் கிறிஸ்மஸையும் ரம்ஜானையுமே கொண்டாடிட்டு இருப்பீங்க. நீங்கள் அதை கொண்டாட மதம் தான் வளருது. மதம் வளர மனிதம் சாகுது, பிரிஞ்சு தான் போகிறோம் எல்லாரும். ஸோ அதை கொண்டாடுறதை நிப்பாட்டிட்டு நம்ம கொண்டாடுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு கணவனோ மனைவியோ நான் வந்து அடைஞ்சு அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணி நான் அற்புதமாக 20 வருஷம் 30 வருஷம் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு கப்பல் சொல்கிறாங்கன்னா, அதை விட இந்த சமூகத்துக்கு கொண்டாடுறதுக்கு வேறு என்ன இருக்குது? ஸோ ஒரு மதத்துக்குள்ளே நீங்கள் பாருங்கள், ஒரு சாதிக்குள்ளே பாருங்கள், ஒரு இந்த மாதிரி ஒரு சாமியார்கள் எல்லாத்துக்கும் விடுதலை கொடுத்துருவாங்கன்னு சொல்லக்கூடியவங்கள பாருங்கள். அவங்களும் வந்து ஏதோ ஒரு விதமான இன்னொரு விதமான நம்பிக்கையை தான் கொடுக்குறாங்க. நீ எப்பயோ வந்து சொர்க்கத்துக்கு போக போகிற அல்லது வந்து விடுதலை அடைய போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பல ஜென்மங்களை பற்றி பேசுகிறாங்க. இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக எல்லோரோடையும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி வேறு எதோ பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவுமே ஒரு விதமான கரப்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சரி, இதை தாண்டி போகலாம் அப்படிங்கிறது தான். ஓகே சிந்தன், இங்கே ஒரு டேட்டா ஒன்று வழங்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னென்னா, காதல் திருமணம் பண்ணவங்க மொத்தமே 1% குறைவு, அப்படி ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. சரிப்பா, அந்த டேட்டா எங்கே பார்க்குன்னு கேட்டால் எதுவும் வந்து நம்பகத்தன்மையோடு உள்ள டேட்டாவாக இல்லை. ஆனால் நம்ம இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயே இவ்வளோ பேர் இருக்காங்க. இது என்னவாக இருக்கிறது? உண்மை நிலவரம் என்னதில்? இல்லை, அதான் அனுபவத்துலேருந்து சொல்லணும்னா, இப்போ என்னோடய அப்பா அம்மா சாதி மறுப்பு திருமணம் செஞ்சாங்க. அவங்க எங்கள் 2 பேருக்கும், அண்ணன் தம்பி 2 பேருக்குமே சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சு வச்சாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. இப்போ உறவுகள் நிராகரிச்சிருவாங்கல்ல, இப்போ எங்களுக்கு உறவுகள் எப்படி உருவாக்குறோம்னா, எங்களை மாதிரி 25 திருமணத்தை எங்கள் அப்பா பண்ணி வச்சுருக்காரு. ஓகே. அதனால் எனக்கு வந்து இந்த டேட்டாவை நான் தேடினேன். நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் டேட்டாவை தேடினேன். டேட்டாவில் சில முரண்கள் இருந்தது. ஏன்னா ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு முழுசாக கிடைக்கல. பட் அவர் சொல்கிறது படி பார்த்தா மிசோரம், சிக்கிம் இந்த பகுதிகள் வந்து ரொம்ப முற்போக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க. பஞ்சாப் ரொம்ப கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்ப நல ஆய்வு அதிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப கீழே இருக்குது. தமிழ்நாடும் ராஜஸ்தானும் ஒன்றா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் கேரளாவும் பஞ்சாபும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு 3000 சாம்பிள் வச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. கேரளாவில் ஒரு 650 சாம்பிள் வச்சு இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுது. நான் கேரளா மோசமாக இருக்குது, தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு நெகட்டிவாக அப்படி போஸ்ட் பண்ண நினைக்கல. ஆனால் இந்த 2 மாநிலத்துக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்குல்ல, அது அதில் ரெஃப்ளெக்ட் ஆகலை. ஓகே. அதனால் இந்த டேட்டாவை வந்து நான் ஓவரால் இந்தியாவுக்கு வேணால் பொருத்திக்கலாம். அதாவது இந்தியா முழுக்க 5% குடும்பங்கள் சாதி மறுப்பு திருமணம் செஞ்சுருக்காங்க. காதல் திருமணம்னா இன்னும் அதிகமாக வரும். ஆனால் சாதி மறுப்புன்னு அரசாங்கம் சொல்கிற அளவுகோல் என்னென்னா, எஸ்சியிலேருந்து ஓபிசியில் பண்ணணும், ஓபிசியிலிருந்து அப்பர் காஸ்ட்டுன்னு சொல்லிக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸில் பண்ணணும். இந்த ஸ்டேட்டாவை உடைச்சாதான் அது வந்து சாதி மறுப்பு திருமணம். ஸோ ஒரு 5 கோடி குடும்பங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க இந்தியா முழுக்க. ஸோ இது ஒன்று வந்து நம்ம குறைச்சலாம் வேணாம். நீங்கள் ஜாதியை 2000 வருஷமாக ஒரு மனுநீதின்னு இன்றைக்கி அது நடைமுறையில் சட்டம்லாம் கிடையாது. ஆனால் அது வந்து 2000 வருஷமாக வேரூன்றி இருக்குன்னு ஒவ்வொரு குடும்பத்திலையும் சாதி மறுத்து கல்யாணம் பண்ண குடும்பத்திலே பார்க்குறேன் நான். ஆனால் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி 75 வருஷமாக தான் நம்ம வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே வந்து ஒரு 10 கோடி குடும்பம் ஒரு நம்பிக்கையோட இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நான் வந்து சமத்துவமானவன் அப்படின்னு அவங்க லெவலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு சோசியல் சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் இது எவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, இதுக்குள்ளே வந்துடுது எல்லாமே. நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, சுயமரியாதை இருக்குது நமக்கு. ஆனால் எனக்கு அடிமை யாரும் இல்லைன்னு கேட்டால் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க உட்பட சொல்லுவேண்ணா, உங்கள் பேச்சிலேருந்தே அது வெளிப்படலை. உங்களுக்குள்ள இன்னுமே குடும்ப வேலைகளை பிரிச்சுக்கிறதுல இந்த பொது சமூகம் இன்னும் தலையை விட்டுக்கிட்டு இருக்கு. யார் சமைக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்தீங்களான்னு தெரியாது. ஆனால் எல்லாருமே என் மனைவி நல்லா சமைக்க மாட்டா, என் மனைவி சமைச்சா பிடிக்காது, என் மனைவி சமைச்சது எங்கள் அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு லேயர் அடிமைத்தனம்னு, எனக்கு அடிமை அப்படிங்கிறதுல இன்னொன்று என்னென்னா, உறவுகளுக்கு நேர்மையாக இருக்கணும்னு சொந்த குடும்பத்தில் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது. வெளிப்படையாக சொல்லணுன்னா, ஆணவ கொலைகள் ஏன் தமிழ்நாட்டில் அதிகம் நடக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே அவமானம். ஆனால் இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றுங்கிற பெருமையை நான் விட்டு கொடுக்கல. அந்த பெருமை வந்து ஆணவ கொலை இல்லாத மாநிலம்னு மாறும்போது 100% பெருமைக்குரியதான். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க நிகழ்ச்சி பார்க்க பார்க்க. 4 வருஷம் என் மனைவிக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சேன்னு அவரு சொல்லலை, மனைவி அதை உணர்ந்து சொல்கிறாங்கல்ல. காதல் மட்டும்தான் குடும்பத்துக்கு ஒரே அச்சாணி, வேற எதுவும் இருக்கவே முடியாது. ஆனால் நான் சொன்ன அந்த குடும்பங்கிற சிஸ்டம், ஜாதிங்கிற சிஸ்டம், ஆணாதிக்கம்ங்கிற சிஸ்டம், இது 3மே காதலை தான் அடிக்குது. வாழ்றதுக்கு எது அடிப்படையோ தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாழ சொல்கிற மாதிரி இருக்குது. காதல் இல்லாமல் வாழு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க, வேணாங்கிறானா. அது வாழ்க்கையே இல்லை. காதல் எல்லாருக்கும் இயல்பாக வரும். சில நேரம் அது நல்லா இருக்கும், சில நேரம் அது மோசமாக போகும். ஆனால் காதல் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக மோசமாக தான் இருக்கும். மனுஷங்களுக்கு காதல் வேணும். குடும்பங்கிறதுக்கு அடிப்படை காதல் தான். ஆனால் அதை உருவாக்குற சப்போர்ட் சிஸ்டம் இல்லை. காதலிக்கிற ஒருத்தருக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட் சிஸ்டம் வேணும், இருந்தால் தான் அதை சரி பண்ண முடியும். காரணம், இங்கே ஜாதியை வாழ்கிறதுக்கு நிலச்சிருப்பதுக்கு காரணம் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குது. அங்கே கேட்டால் 10 பேர் வருவாங்கிற சப்போர்ட் இருக்குது. அப்போ இதை கேட்டால் 10 பேர் வருவாங்க, உனக்கு கூடங்கிற பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அப்போ இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்கள் நடத்திக்கிட்டே இருக்குது. அது ரொம்ப உத்து பார்க்க வேண்டியது. நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க சாதியை மறுத்து திருமணம் பண்ணுற காதல் திருமணங்களை யாரெல்லாம் ஆதரிக்கிறான்னு பார்த்தா, எந்த கட்சியிலெல்லாம் படித்தவன் இருந்தானோ அந்த கட்சி பூரா ஆதரிச்சுக்கிட்டே இருக்குது. நீ காதல் திருமணம் பண்ணுற எல்லாட்டையும் 2 கேள்வி தான் கடைசியில் வைப்பான். பெற்றோர்களும் சுற்றி இருக்கணும். என்ன சொல்லுவான்னா, நீ ஜாதியை விட்டு போகிறல, உன் பிள்ளைக்கு கடைசியில் இந்த ஜாதி தானே போடுவேன் அப்படிம்பாங்க. நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லுவான்னா, பொட்டாட்டி ஜாதியை போடுவேல,
ஏன் போடுறேம்மா? ஜாதி இல்லைங்க போடுறதெல்லாம் அப்புறம் போடுறேன். என் பொண்டாட்டி ஜாதியை போட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? காதல் திருமண ஜாதியை ஒழிக்குமா? இன்றைக்கே ஒழிக்காது. ஆனால் குழப்பம்ல முதல்ல எது தெளியும், எது கலங்குதோ அது தெளியும். அப்போ இது ஏற்படுத்துறது கலக்கம், இது ஒரு குழப்பம் வருது. எவன் ஒருத்தர் சர்டிஃபிகேட் வாங்கிக்காத பேர் போடாதுன்னு சொல்கிறானோ அவன் தான் மொதல் அயோக்கியம். நமக்கு வேணும், தெரியணும். நான் சொல்லுவேன், நான் தாழ்த்தப்பட்டவன், என்னை தாழ்த்தப்பட்டவன் வச்சுருந்தீங்களா இத்தனை ஆண்டு காலம் சொல்லுவேன். அதனால எனக்கு அந்த உரிமையை கொடு, நான் கேட்பேன். கேட்கறதுக்கு என்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வேணும். அதனால அவசியம் கேட்கணும், அவசியம் வச்சுக்கணும். நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கு கௌரவ பதிப்பகம் வழங்கும் ஒரு 4000 மதிப்புள்ள புத்தகம். அந்த புத்தகத்தை இந்த புறம் பரிசாக பெறுவது ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர். ஐயா வாங்க. கௌரவ பதிப்பகம் வழங்கும் புத்தக பரிசை இந்த புறம் பரிசாக பெறுவது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை பரிசாக பெறுவது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை இந்த புறம் பரிசாக பெறுவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பு நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பில் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கிய தமிழா பவர்ட் பை KAG டைல்ஸ். மீண்டும் சந்திப்போம்.